விண்ணுலகிலே எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவழிக்கின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவழிக்கின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவழிக்கின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இன்றைக்கும் மாணவன் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். மகன் மகன் முதலாவது கமல் தூதர் கண்ணீர் அவர் தூதரத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்தில் இருந்து எங்களை மீட்டருளும்,
இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தல் மகன் மண்ணில் இரண்டாவது கண்களை மழை சிறுத்தமாய் சந்தித்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் எங்கள் தந்தையை மீது பெயர் தூயதென போற்ற பெருக மத ஆட்சி வருக. மத திருமணம் முன்னிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் நரகனை பிடித்து எங்களை மீட்டல்லும் எல்லாரையும் பாதை நடத்தியல்லும் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி. மகன் மகன் மூன்றாவது சிவத்திலும் இருப்பதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த
மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்திலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் எங்களது பாதை இறக்கியலும் மகிழ் மகன் நான்காவது இயேசுவை கோளில் காணிக்க கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணிலே இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளையாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்திலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் பாதை நடத்தியருளும். பேரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரிந்தருளும். மகன் மகனாக காணாமல் போன இயேசுவை கோயிலில் கண்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டெடுத்தருளும், எல்லாரையும் விளக்கமாகவும் உமது இரக்கம் யாருக்காகவும் உதவி புரிந்தருளும். பூமியமான சுதரான புனித மிக்கேலே, பாடசுதரான புனித கபிரேலே, ரப்பேலே, திருத்தூதரான புனித பேதுருவே, புகழை, பவுலை, யோவானை, நாங்கள் இத்தனை பாவமாக இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்டாய் மட்டாட்டியும் எங்கள் புகழோடு ஒன்றாக சேர்த்துக் கொண்ட கணக்கிலாலும் திருப்பாத்திற்கு காணிக்க கொண்டாடுகிறோம். இன்னொருக்கு எங்கள் தந்தையை எமது பெயர் தூயதென போற்ற பெருக, எமது ஆட்சி வருக, எமது திருமணம் நிலையில் நிறைவேறுவது போல மன்னடிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளவிடாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகு மோர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பக்தி சுவாம சபையின் பாவம் வெப்ப கண்ணிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாக்கி பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக பிரான்சிஸ் ஆசியாவும் பிற்படுகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாவட்ட மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவசியம் பேர் உள்ள புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாசியம் கேட்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தமிழ் மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படுதல் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கரங்களில் இயேசுபானை எந்த பெயர் பெற்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரசங்கத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாத்தான்களை நடுங்க செய்யவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பணத்துக்கு ஆறுதல் தருகிறான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதல் பாதுகாப்பு புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிகாரத்தை குணமாக்குறான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் பொருளை காட்டி கொடுக்கிறான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காண்டை உண்மையை பாதுகாக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்களுக்கு வலிக்கு கொடுக்கிறான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்த்து வேண்டிக் கொடுக்க உதவி புரிகிறான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான வளமை பலனை உபயோகித்தான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக புனித வனத்த அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வனத்த அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அளவில்லா பேருக்கு புனித வனத்த அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வனத்த அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. என்றாலுமாக மகாஜர்க்கும் திருவிழா இயேசுவே, என்னிடமாத அர்த்தங்களை கொண்டு உங்கள் பரிசுத்தவான்களுடைய வழங்கி பரிமையாளர்களை ஆச்சரியமான விதமாக விலக செய்தல் நீரே. அவருடைய மன்றாடினாலும் பேர் பண்ணாலும் நாங்கள் அவர்களை கேட்கிறோம், தப்பாமல் அடைவோம் என்ற தருமான நம்பிக்கை நாங்களுடைய கொண்டு செய்தவர்கள் தந்தையும் தூயாவும் நன்று ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். மிக பிறக்கும் தாயே, உடைக்கமாக ஓடிவிட்டு உடைய சகாயங்களை இருந்து உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் முழுவதும் பேசும் சொல்லை கேட்பதில்லை கேட்டருளும். கண்ணியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் விலகப்பட்டு உடைய பார்த்து அண்டி வருகிறோம்.
பெருமூச்சு சேர்ந்து பாவியாய் நாங்கள் தயாரித்து காத்துக்கொண்டு சமூகத்தில் நிற்கிறோம். அங்கிருந்த வார்த்தையின் தாயே வழிநாட்டத்தை புறக்கணியாமல் தயாமரியாய் கேட்கிறவர்களும் தாயே ஆமை. எங்களுக்கான கிறிஸ்தமரியாகிய தாய்களுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேர் இறக்கமா இருந்து எங்களுக்காக திருக்குமாவே வேண்டிக் கொள்ளும். அருள்ந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்ந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்னென்று இருப்பதாக. ஆமென். தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனித வனத்து மற்றும் பதுவை அந்தோனியார்களின் அன்பு பக்தர்களை, நம் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். என்ன சச்சின், வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா, யாருக்கு திருவிழா? செர்வின், எல்லாம் நம்ம புனிதர்களுக்கு தானா. அதுவும் ஒண்ணு இல்ல, 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு புனித வனத்து அந்தோனியார், இரண்டாவது புனித பதுவை அந்தோனியார். வனத்து அந்தோனியார் இருக்காங்கல்ல, இவங்க காட்டுல தான் வாழ்ந்தாங்க. ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க. தனது சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. ஓ, அப்படியா? நம்ம பதுவை அந்தோனியார் இருக்காங்கல்ல, இவங்க குறைந்த காலங்கள் தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்தாங்க. புதுமை புரியும் கோடி அற்புதர் என்று இவருக்கு பெயரும் உண்டு. விழாவை கொண்டாட தாம் அமலே வாழும். சரி சச்சின், அப்புறம் என்ன ஸ்பெஷல்? இந்த ஊருக்கே தெரியுமே அந்தோனியார் தேர்னு, உனக்கு தெரியாதா? 200 வருஷம் பாரம்பரியம் மிக்கது. நம் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் கலந்துப்பாங்க. இதுதான் ஸ்பெஷல். சரி, தேர் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதானே? ஷெர்வின், அதோட அல்ல. அப்புறம் கடந்த வருஷம் பூரா ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொன்னோம். புனிதர்களுக்கும் நன்றி சொல்லணும். அதோட இந்த வருஷத்துக்கான வேண்டுதலையும் கேட்கணும். சரி சச்சின், அப்ப உடனே வா, தேர் பார்க்க. இரு, அதுக்கு முதல்ல திருப்பலியில முழுசா கலந்துக்கணும். சரி, எல்லாரும் வாங்க, திருப்பலியில கலந்துவோம். இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீ ஒரு பக்கம் மட்டுமல்ல, இரு பக்கமும் கொண்ட மனிதன். கடவுள் உன்னை அழைப்பது இரண்டையும் சமநிலையோடு வாழ. கடவுள் படைத்த படைப்புகளில் உயர்ந்த படைப்பான மனிதனில் கடவுள் பெரும்பாலும் இரண்டாக படைத்ததற்கான காரணம் வலிமையோடு இருக்க. இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அதை நாம் ஊனம் என்கிறோம். அதே போலதான் இந்த பிரபஞ்சமும். விண்ணும் மண்ணும் இப்புவியின் காட்சி, ஆணும் பெண்ணும் இறைவனின் சாட்சி, காற்றும் அலையும் கடலின் எழுச்சி, இரவும் பகலும் பூமியின் சுழற்சி, சொல்லும் செயலும் அறிவின் முதிர்ச்சி, அன்பும் வெறுப்பும் உறவின் தெழுச்சி, உண்மையும் பொய்யும் முரண்பாட்டின் புகழ்ச்சி, நீரும் நெருப்பும் வினைவதில்தான் குளிர்ச்சி. அதேபோல் நம் புனிதர்கள் வனத்து அந்தோணியாரும் பதுவை அந்தோணியாரும் நம் பங்கின் வலிமையும் மகிழ்ச்சியும். நாம் புனிதர்களின் திருநாளாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டும் திருவிழா அல்ல, இந்த கூரை நாட்டு பகுதி மக்களுக்கே திருநாள் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், இவர்கள்தான் நம் மனதுக்கு வலிமையும் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறார்கள். இந்த பொன்னான அருமையான மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் அனைவரையும் எங்கள் பங்கின் ஆண்டு திருவிழாவிற்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருப்பவர் நமது மறைவட்ட அதிபர் அருள்பணி தார்சிஸ் அடிகளார் அவர்களை பங்கு தந்தை சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றேன். மேலும் தந்தையோடு இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தைகளையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இத்திருவிழாவிற்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து இறைமக்களையும் அந்தோணியார் பக்தர்களையும் வருக வருகவென்று மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். பல்வேறு கருத்துக்களோடு அந்தோணியாரின் திருப்பாதம் ஆடி வந்திருக்கும் நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். நமது தேவைகளையும் வேண்டுதல்களையும் இயக்கங்களையும் இந்த திருவிழா புனித அந்தோணியார் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். மேலும் இத்திருப்பலியில் முருகதாஸ் லீமா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இதுநாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏ பிராஸ்பரஸ் விஜயராஜ் ஜெசிந்தா இவர்களின் குடும்பத்தினருக்கு புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் ஜீவன் நன்றாக படிக்கவும் திருவாளர் அந்தோணி அவர்களின் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எஸ் ராஜேந்திரன் சபரி அம்மாள், ஆர் ஜெரோம் காயத்ரி, கலிஸ்டோ ஜெனி பிரியா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஜெஃபினா மற்றும் இவரது சகோதரியின் உடல் உள்ள நலனுக்காகவும் எல்லோருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பி எஸ் குமார் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இது நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் இவரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏ எம் ஜெயபாலன் குடும்பத்திற்கு இறைவன் இது நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஞான சுந்தர், கோயில் சந்திரன், ஸ்வீட்லின் சுபா, சாரோல், சுஜின், ரோஜர் குடும்பத்தினருக்கு
இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மெரில் ரொட்ரிகோ குடும்பத்தினருக்கு இறைவன் இதனால் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வயலோ ரொசாரியோ குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த சகல ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருள்மொழி தேவன் ஜெயராஜ் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரின் உடல் உள்ள நலனுக்காகவும் குழந்தைகளின் கல்வி அறிவு ஒழுக்கம் சிறப்பாக அமையவும் இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருவிழாவிற்கு நன்கொடை வழங்கிய அனைத்து குடும்பத்தினருக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும்படியாகவும் மேலும் அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் இத்திருப்பலியானது சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. நாமும் உருக்கமாக இணைந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின் விசேஷிக்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
முழு தூயாவியாய் முன்னிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 10 முதல் 13 மேலும் 18. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டி பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செல்வோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகின்றோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறை வசனங்கள் 25 முதல் 30 முடிய. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்லன், மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகளுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்றவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றதே. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைய நாளில் நாம் இருபெரும் புனிதர்களுக்கு விழா எடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நான் தாழ்ந்திட அவர் உயர்ந்திட. இன்றைய நற்செய்தி வாசிக்க பெற்றது போல திருமுழுக்கு யோவான் சொல்வதை போன்று அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற சிந்தனையை சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். விவிலியம் தெளிவாக கூறுகிறது, தாழ்மையை மேன்மை அடைய வழி என்று. எந்த ஒரு மனிதன் தாழ்ச்சி உள்ளவனாக இருக்கின்றானோ அவன்தான் உயர்த்தப்படுவான். 2 புனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், இருவருமே செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள், இருவருக்குமே நிறைய சொத்துக்கள் இருந்தன. ஆனால் அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக கருதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இறை மகிமைக்காக செலவிட்டார்கள் என்பதுதான் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அதோடு மட்டுமல்லாமல் அவர் பொருளை விட்டுவிடுவதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக இருந்த போதிலும் அதை பெருமையாக அவர்கள் சொல்லிக் கொண்டு தெரியவில்லை. அவர்கள் எல்லா நிலையிலும்
கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளாக இருந்தார்கள். ஆகவேதான் இன்றளவும் அவர்களை நாம் புகழுகின்றோம். தாழ்ச்சி என்பது தன்னை குறைத்து மதிப்பிடுவதில்ல. ரொம்ப பணிவார், ரொம்ப பணியானி அப்படின்னு சொல்றவங்க, அதுவல்ல தாழ்ச்சி. பணிவும் குடியும் நெளிவும், அதாவது நெளிஞ்சு கீழே படத்தே விடுவாங்க சொல்றோம்ல, அது பணிவு அல்ல, அது தாழ்ச்சி அல்ல. தன்னை குறைத்து மதிப்பிடுவதல்ல தாழ்ச்சி. தாழ்ச்சி என்பது ஒரு மனிதன் தன்னையே உணர்ந்ததற்கான அடையாளம் அதில் இருக்க வேண்டும். அதான் தாழ்ச்சி. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த நமக்கு பாடம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுலடியார் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தாழ்நிலையில் தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றானோ அவன் எந்த அளவுக்கு உயர்த்தப்படுவான் என்பதை அவர் தெல்ல தெளிவாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அவர் கடவுளாக இருந்த போதிலும் அதை வலுக்கட்டாயமாக பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றாக கருதவில்லை. மாறாக அவர் அடிமையின் தன்மை கொண்டு மனித உருவெடுத்து தன்னையே கீழ்ப்படுத்தினார். அதாவது சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையை கீழ்ப்படுத்தினார். அதனால்தான் கடவுள் அவரை எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது கடவுளுக்கு முன்னால் தான் ஒன்றுமில்லாத என்ற உணர்வோடு பயணிக்கின்ற பொழுது அவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு ஆண்டவர் முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றார். அதே போன்று அன்னை கன்னிமரியாரும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் அவருக்கு படிந்து நடந்தார். ஆகவே நான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவற்றை உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து இறுதியிலே அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ஆம் அப்படியே ஆகட்டும் என்று. அவர்கள் தங்களை கீழ்ப்படுத்தியதால் அதனால்தான் அவருடைய பாடல்களை இப்படி பாடுகிறார். தாழ்நிலை இருந்த தன் அடிமையை கடைக்கண் நோக்கினார், இனிமேல் எல்லா தலைமுறைகளும் என்னை வேறு பெற்றவர் என்று குறிப்பிடுவர் என்று சொல்லி, யார் ஒருவர் மனிதன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றியடையும். இதற்கு நாம் உதாரணமாக எந்த ஒரு மனிதனுடைய ஜெபம் ஏற்கப்படும் என்பதற்கு ஆண்டவர் கூறிய ஒரு ஓமை இதுதான். மாயக்காரன் பரிசேரனை ஒன்று. ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவரோடு ஒப்பிட்டு இவர் போல் இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஜெபம் அல்ல, உண்மையான ஜெபம் அல்ல. மாறாக எந்த ஒரு மனிதன் தன்னையே கீழ்ப்படுத்தி தான் ஒன்றுமில்லாதவன், நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம் வேண்டும், எல்லாவற்றையும் நீ தான் நிறைவாக கொடுக்க முடியும் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக கடவுளுக்கு கையெடுக்கின்றானோ அவனுடைய உள்ளம்தான், அவனுடைய ஜெபம்தான் கேட்கப்படும் என்று சொன்னதற்கு காரணம் அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டான், தன்னுடைய இயலாமை ஒப்புக்கொண்டான். எந்த ஒரு மனிதன் இயலாமை ஒப்புக்கொள்ளுகிறானோ அவன் தான் தன்னை முழுவதுமாக அறிந்திருப்பவன். தன்னை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்ற மனிதன் தான் தாழ்ச்சியோடு இருக்க முடியும். அவன் தான் பணிவுள்ளவன், மனிதனாக இருக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு நினைப்படுத்த அன்னை மரியாள் இதைத்தான் செய்தார். இவ்வாறு ஒவ்வொரு புனிதர்களும் இன்று நம்ம முன்னால் புனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்தார்கள், தங்களையே தாழ்த்தி கொண்டார்கள், தங்களுடைய இயலாமையை உணர்ந்தார்கள், தாங்கள் யார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அகஸ்தினார் சொல்வது போல ஒரு மனிதன் தாழ்ச்சி உள்ளவனாக இருந்தால் தாழ்ச்சியுள்ள மனிதன் தன்னையே அறிந்து கொள்ள முற்படுகிறார். அந்த அறிவுதான் அவனை தாழ்நிலையில் உள்ள மனிதர்களை போன்று தன்னையே தாழ்மைப்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை அவனுக்கு கொடுக்கின்றது என்று சொல்லுகிறார். அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் கடவுளை பற்றிய அறிவையும் தன்னை பற்றிய அறிவும் புரிந்து கொள்கின்ற மனிதன் தான் கடவுளுடைய அன்பை பெற்றவனாக இருக்க முடியும் என்று நமக்கு விளக்கம் அளிக்கின்றார் அகஸ்தினார் அவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் முக்கியமாக எந்த சூழ்நிலையிலும் புனித பதுவை அந்தோனியார் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய உயர் பதவியில் இருந்த அதிகாரிகளுக்கும், அதாவது அவருடைய வடக்கு தலைவர்களுக்கும் அவர் முக்கியமாக அவர் செய்தது ஆண்டவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவராக இருந்திருக்கின்றார். நாம் இருக்கின்றோம் என்று அறிகின்றோம். அவர் செய்த செயல்பாடு எத்தனையோ புதுமைகளை செய்தார். அவரை கோடி அற்புதம் என்று சொல்லுகின்றோம். அவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும் இந்த அற்புதங்கள் அத்தனையிலும் அவர் மமதை கொள்ளவில்லை, கர்வம் கொள்ளவில்லை, தனக்கு முன்னால் எல்லாம் தெரியும் என்று சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய உயர் அதிகாரிகள், அதாவது அவருடைய மடத்து தலைவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமாக இருந்தது. அவருடைய
மடத்தலைவர்கள் நீங்கள் புதுமையே செய்யக்கூடாது. இது நாம் அறிந்திருக்கின்றோம், ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அப்பொழுது ஒருவன் அவர் செல்லுகின்ற வழியிலே ஒருவன் மேலே மாடிக்கு கீழே விழுந்து கொண்டிருக்கிறார். விழுந்ததை பார்த்தவுடன் சுப்பீரியர் சொல்லிட்டாரு, நீங்க எந்த புதுமையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக என்ன செய்ய அதையும் கடைபிடிக்க வேண்டும். அதே வேளையில் இந்த மனிதனுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அப்படியே அங்கே நிலை என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஓடி தன்னுடைய சுப்பீரியரை பார்த்து நான் அந்த புதுமையை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் மீண்டும் சொன்னதாகவும் அப்பொழுது அந்த மனிதனை உயிரோடு அங்கிருந்து கீழே விழாமல் பார்த்து கொண்டதாகவும் இந்த நிகழ்வு கூறுகிறது. அப்பொழுதுதான் அந்த சுப்பீரியர் உணர்ந்தார், அந்த மடத்து தலைவர் உணர்ந்தார், நான் அவரிடம் இருக்கின்ற அந்த அற்புதமான கடவுளுடைய கொடை நான் அறியாமல் இருந்தேன், இதன்படியாக அறிந்து கொண்டேன் என்று அவருக்கும் அது மிகப்பெரிய பாடமாக அமைந்தது என்று அதை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் அவருடைய செய்த செயல் அத்தனையும் கடவுளுக்கு முன்னால் தான் ஒன்றுள்ளார். கடவுளுடைய புகழ் மட்டும்தான் தன்னுடைய இலக்காக இருந்ததை ஒழிய தான் தன்னுடைய பதவி, தன்னுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது கடவுளுடைய பெயரால் தான் செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கு நான் தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் அவருக்கு இருந்ததே இல்லை. அதே போன்றுதான் புனித வனத்தந்தோணியார். அவருடைய வாழ்க்கையிலே படிக்கின்றோம், அவர் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார் என்று வாசிக்கின்றோம். மடத்திலே தங்கியிருந்தாலும் அவர் செய்த அத்தனை காரியங்களும், அவரை தேடி வரக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளும் எல்லா விதமான போதனைகளும் அவருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய பாடமாக இருந்தது. ஒரு முறை அவர் கடவுளை இப்படி ஜெபித்ததாக நாம் வாசிக்கின்றோம், கடவுளே எனக்கு சூரியனை உதிக்க வேண்டாம், ஏனென்றால் உன்னுடைய தவத்திற்கு அது இடைஞ்சலாக இருக்கின்றது, சூரியனே நீ உதிக்க வேண்டாம், உதிக்காமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அப்படி ஜெபித்ததாக அவருடைய வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் கடவுள் அவருக்கு முன்னால் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது அவர் எனக்கு எதுவும் என்ன, நீயே எனக்கு என்னை சந்திக்கின்ற பொழுது இதை விட எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் வேறு என்ன என்று கேட்டார். அப்பொழுது கடவுள் அவருக்கு சொன்னார், உன்னுடைய இந்த மனதிற்காகவும் நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கு பிரியமானவராக நடந்து கொண்டதற்காகவும் இந்த உலகம் உள்ளவரை நீ நினைவு கூறப்படுவாய் என்று சொன்னதாக அவருடைய வரலாற்றை எழுதி வைத்திருக்கின்றார். இன்னொரு காரியத்தையும் செய்தார். அவர் இறக்கின்ற வேளையிலே தன்னுடைய 2 சீடர்கள் பக்கத்தில் இருந்தார். அந்த சீடர்களை பார்த்து சொன்னார், இன்னும் என்னை அடக்கம் செய்கின்ற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை என்னுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்தை பார்க்க வருகின்றவர்கள் கடவுளை மறந்துவிட்டு நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று தவறாக எண்ணிவிடக் கூட முடியும். கடவுள் ஒருவருக்குத்தான் பெருமை உடைய என்படியாக கடவுளை மறந்தால் அது பிரயோஜனமே இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஆகவே நான் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கட்டளையிட்டு இறந்ததாக அந்த நிகழ்வு கூறுகிறதாம் என்று கூறியவர்கள். ஒவ்வொரு புனிதரும் இந்த புனிதர்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், தன்னுடைய நிலையை எல்லாம் மறுத்து கடவுள் ஒருவர்தான் எல்லாம் என்று சொல்லி அவர் புகழும் பெருமையும் அவருக்குத்தான் உண்டு என்று நினைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் உயர்வு பெற்றார்கள். இன்று நாம் புனிதராக போற்றப்படக்கூடிய உயர்வை பெற்றதற்கு காரணம் அவருடைய தாழ்ச்சி. தாழ்மையே வெற்றிக்கு வழி, தாழ்மையே உயர்வுக்கு அடையாளம் என்று விவிலியம் சொல்வதும் இதனால்தான். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் ஆல்பர்ட் எயின்ஸ்டீனுடைய கோட்பாடுகள் எல்லாம் படித்திருப்பீர்கள். பிசிக்ஸ் படிச்சிருந்தா நிச்சயம் இருக்கும். ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் கோட்பாடு என்பதையெல்லாம் படித்திருப்பீர்கள். அந்த சார்பியல் கோட்பாடை படித்தவர் யாவர்? மிகவும் எளிமையான மனிதர். எதுக்கு அலட்டிக்க மாட்டாங்க, எல்லாவற்றையும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற சிந்தனை உடையவர் அல்ல. ஒரு முறை அவருடைய டிரைவர் சொன்னார், ஒருத்தர் இது வேடிக்கையாக அவரை உயர்வாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உடைய எளிமையையும் உடைய தாழ்ச்சியான எண்ணத்தையும் சொல்வதற்காக இந்த நிகழ்வை சொல்வார். இப்படி ஒரு முறை அவருடைய டிரைவர் அவரை பார்த்து கேட்டார், ஐயா, உங்களுடைய சார்பியல் கோட்பாட்டை நீங்கள் விளக்குகின்ற பொழுது எனக்கே மனப்பாடமாகிவிட்டது, எல்லாம் தெளிவாக இருக்கிறது, நீங்கள் என்னென்ன பேசுவீங்க எப்படிப்படியெல்லாம் சொல்வீங்களோ அது எனக்கு மனதுக்குள் இருக்கின்றது, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சார்பாக நான் போய் அந்த மேடையை பேசுகிறேன் அப்படின்னார். இது அவருக்கு வித்தியாசமாக இருந்தது. எப்படி இவர் சார்பாக இவர் என்ன விளக்க போற டிரைவர் தானே அப்படின்னு அவர் நினைக்கவில்லை. அவர் போன ஊர், அங்கே விளக்கப் போகின்ற ஊருக்கு இவர் யார் என்று தெரியாது, இவரை பற்றி அறிமுகம் இல்லை. இவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாகவே அவருடைய யார் எப்படி இருப்பார் என்று தெரியாது. ஓகே, நீ செய்ப்பான்னு சொன்னார். அப்பொழுது அங்கே இருந்த அந்த இவர் டிரைவர் மாதிரி கீழே உட்கார்ந்துட்டார், முன்வரிசையில் உட்கார்ந்து இருந்தார். அங்கே எல்லாரும் பார்த்து அவர்கள் அந்த
சார்பியல் கோட்பாட்டை அக்கு வேறாக ஆணி வேறாக அவன் விளக்கிக் கொண்டே இருந்தான். அவனுடைய விளக்கத்தையும் அவனுடைய புரிதலையும் கண்டு இவர் அசந்து போய் உட்கார்ந்தார். நம்முடைய டிரைவர் இவ்வளவு அருமையாக பேசுகிறாரே, எல்லாவற்றிலும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டானே, நான் சொல்வதை இன்னும் சுவைபட சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய விளக்கம் இருக்கின்றதே என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அதிபுத்திசாலிகள் அங்க இருப்பாங்கன்னு அவங்க எப்படியாவது மடக்கன்னு சொல்லி ஒரு கேட்கக்கூடாத, அதாவது கடுமையான கடினமான ஒரு கேள்வியை அவரிடம் அதை பற்றி விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது சிம்பிளா சொன்னார், இதை பற்றி நான் விளக்க தேவையில்லை, எங்க டிரைவருக்கே தெரியும், அவர் நன்றாக விளக்குவார். அங்க எங்க டிரைவர் பின்னாடி உட்கார்ந்து அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னார். அவர் எந்திரிச்சு அருமையாக பதில் சொல்லி முடிச்சார். முடித்தவுடன் வெளியே வந்தார். வெளியே வந்து அவனை பாராட்டி இப்படி சொன்னார். அப்பொழுது இவரை அறிந்தவர்கள் கேட்டார், என்னப்பா உன்னுடைய டிரைவர் பிரமாதமா செத்து, அதை போய் நீ பாராட்டிட்டு வருவீங்க என்று கேட்ட பொழுது அவர் இப்படி சொன்னார், அதுதான் ஒரு மனிதனுடைய பெருமை என்று சொல்லலாம். நான் வெறும் ஒரு கடற்கரையிலே இளைஞர்கள் பொறுக்கும் ஒரு சிறுவனை போன்றவன் நான். இது எவ்வளவு பெரிய அருமையான உயர்வான எண்ணங்களை படைத்தோடு எத்தனையோ பேர் அந்த கோட்பாடுகளை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவரிடம் உதவியாளராக சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான், நான் அதை பற்றி நீங்கள் பெருமைப்பட தேவையில்லை, நான் ஒரு கடற்கரையிலே இளைஞர்களை பொறுத்தும் சாதாரண ஒரு சிறுவனை போன்றவனா, அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கிற அறிவு, இதை விட கடந்த அறிவு நிறைய இருக்கின்றது என்று சொல்லி முடித்து விட்டாராம். இதுதான் ஒரு சாமியான உள்ளத்தோடு இருக்கின்றவர்கள், பணிவாக இருக்கின்றவர்கள், தாழ்ச்சி நிலைந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த இருவரும் புனிதர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்றால், இவர்கள் இருவரும் நமக்கு வாழ்ந்து காட்டிய விதம், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடன் எப்படி நாம் அணுக வேண்டும், கடவுளிடமிருந்து வரங்களை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எதனால் கிடைக்கும் என்பதை நமக்கு புரிய அறிய வைத்திருக்கின்றார்கள். இருவரும் புனிதர்கள் தன்னுடைய ஜபத்தினாலும் தாங்கள் கொண்டிருந்த கடும் தவத்தினாலும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், புனித வடக்கு அந்தோணியாராக இருந்தாலும் சரி, அங்கே இருந்த நமது பதுவை அந்தோணியாராக இருந்தாலும் சரி, இருவரும் தன்னுடைய போதனைகளால் மக்களுடைய மனங்களை வென்றவர்கள். இவர்கள் சொன்ன வார்த்தைகள் கடவுளோடு நெருங்கிய உறவு கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நமக்கு அறிய வைத்தவர், புரிய வைத்தவர். இன்று பல்வேறு இடங்களிலிருந்து இங்கே வந்து கூடியிருக்கின்றோம் என்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் சொன்ன விதம், அவருடைய எல்லா விதமான அறிவாற்றல்கள் இருந்த போதிலும் தங்களிடையே தாழ்மையாக எண்ணி கடவுள் ஒருவருக்குத்தான் மகிமை என்று சொன்ன விதம், இவையெல்லாம் நம்மை பாதித்திருக்கிறதுனால்தான் நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அவர்களை போன்று எளிய மனமுள்ளவர்களாக இருப்போம், தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்போம். அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்லி புனித திருமுழுக்குயோவான் சொன்னது போல, நாமும் இறைவனை உயர்வாக இறைவனோடு இணைய முற்படுகின்ற பொழுது அவர்தான் எல்லாம் என்று எண்ணுகின்ற பொழுது அந்த எண்ணம் நமக்கு நாம் கேட்கின்ற அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பணியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்லி மன்றாடும். நல்ல ஆயினே விரைவா திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நீர் அவர்களுக்கு அளித்த போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் மற்றும் வழிநடத்தும் பணி ஆகிய முப்பணிகளை செவ்வனே செய்து உம் மந்தியாகிய எங்களை இறையாட்சியின் பாதையில் வழிநடத்த தேவையான வரம் வேண்டி புனித வனத்து மற்றும் பதுவை அந்தோணியார்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களாம் அரசரை பெரியவா நாட்டை அவன் தலைவர்களில் பாதம் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் அனைவரும் சுயனை விட்டு பொதுநலன் அக்கறை கொண்டு மக்களுக்கு தேவையான உரிய உதவிகள் செய்யவும் நாடு முன்னேற்றம் அடையவும் தேவையான ஆற்றல் வேண்டி புனித வனத்து பதுவை அந்தோணியார்கள் வழியாக இறைவாமை கொண்டாடுகிறோம். குடும்பங்களின் அரசரே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் நிறையவும் மறைக்கல்வி மாணவர்களாகிய நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும் தேவையான துணை வேண்டி புனித வனத்து பதுவை அந்தோணியார்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
முன்பே உருவான என் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இத்திருவிழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த அத்துணை நன்கொடையாளர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும், மேலும் ஒவ்வொரு நவநாட்களையும் சிறப்பித்த குருக்களையும், மேலும் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் ஆகிய அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை தந்து இந்த ஆண்டு முழுவதும் காத்திட வேண்டி புனித வனத்து பதவி அன்னோனியர்கள் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, பங்கிலுள்ள இளைஞர்களை உன் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் நல்ல எதிர்காலம் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டி புனித வனத்து பதுவை அந்தோனியார்கள் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். கருணை கடலே என் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும், குடும்பங்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையவும், குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றினை அடைய வேண்டி புனித வனத்து பதுவை அந்தோனியார்கள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். பேரிரக்கம் உள்ள இறைவா, நாங்கள் கேட்டிருக்கின்ற மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் கொடுக்க வேண்டும் என்று மெய்கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்புக்குரியவர்களே,
இந்த திருப்பணியானது மேலும் சார்லஸ் கிளாரா குடும்பத்தில் டிசம்பர் 25ஆம் அன்று பேரன் பிறந்ததற்கு நன்றியாகவும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் திருவிழாவின் புதுப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வருவீங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனமாய் ஏற்றுக்கொள்ளப்பட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளில் இருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாடு விவடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சாட்சியத்தால் முதிர்த்திரு அவை இன்னும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீதில் கொண்டிருக்கும் பரிமண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டல் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றிய கழிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை நுழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உலகடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன்னிட்டு வக்கு ஊழியக்குரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே வக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவே தாழ்மையுடன் வந்தாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும், ஆசீர்வதித்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுள்ளையும் ஏற்றவிடம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். புனித வளர்த்து மற்றும் புனித பதுவை அந்தோனியார்களின் விழாவை கொண்டாடுகிற என் பங்கு மக்களையும் என் பகுதி வாழ் மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கடந்த ஆண்டை போல இவ்வாண்டும் என் புனிதர்கள் இவர்களுக்காக பரிந்து பேசி நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும்படியாக உன் காலத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாரில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். இவரையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் முன்னிட்டு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
புனித அந்தோணியார் இருளை நாட்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலந்தரும் அருளையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளை வென்று மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருங்கள். இந்த திருவிழாவின் மகிழ்ச்சியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித வனத்து மற்றும் மதுரை அந்தோணியாருடைய திருநாள் வாழ்த்துக்களை பங்கு தந்தையர் என்ற முறையில் உங்களுக்கு நான் அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 7/1/2026 இன்று வரை
இந்த நவநாளை சிறப்பித்து இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இயற்கையை பாதகம் இல்லாமல் சாதகமாக்கி பல்வேறு வகையில் நமக்கு உரை புரிந்துள்ள எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய் ஆவியானவராம் மூவொரு இறைவனுக்கு முதல்கள் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நிலையில் வந்திக்கப்படுகிற வணக்கம் செய்யப்படுகின்ற புனித அன்னை மரியாள், நம்முடைய பங்கின் பாதுகாவலர்களான புனிதர்கள் வனத்து மற்றும் பதுவை அந்தோனியார்கள், இவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர், பாசத்திற்கும் வணக்கத்துக்கும் உரிய பேரூர் திரு தாசிஸ் அடிகளார் அவர்கள் இன்றைக்கு அழகான ஒரு மறைவுரையை நிகழ்த்தி நமக்காக செபித்திருக்கிறார்கள். தாழ்மையே மேன்மையான வழி, சுயம் அழிய வேண்டும், இறை மையம் பிறர் மையம் உயிர்ப்பு பெற வேண்டும் என்ற பொருளில் மிக அழகான ஒரு மறைவுரை நிகழ்த்தி நமக்காக செபித்திருக்கின்றார்கள். அதனால் தந்தை அவர்களை உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் எங்கள் இருவர் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள் சார்பாகவும் திரு இருதய அருள் சகோதரர்கள் சார்பாகவும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த வெண்ணாளை போக்கி கௌரவிப்போம். என்னுடைய அழைப்புக்கு ஏற்ப நாங்களும் வந்து பங்கெடுத்து மக்களுக்காக செபிக்கின்றோம் என்று வருகை புரிந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், புத்தாளம் பங்கு தந்தை, நம்முடைய மயிலாடுதுறை மறைவட்டத்தின் உதவி பங்கு தந்தை, இவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அழைப்புக்கு இணங்க இங்க வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், நிறைய ஜெபித்திருக்கிறார்கள் நம்முடைய அருள் சகோதரிகள் எஸ்எம்ஐ, எஃப்ஐஎச்எம், எஃபிஎஸ் கோன்சர்டஸ். இந்த அருள் சகோதரி அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொரு சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடக்க நாள் முதல் இன்று வரை நம்மோடு உடனிருந்து பயணித்த, உழைத்த, ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கொடுத்த திரு இருதய சபை சார்ந்த சகோதரர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆலய பலிபீடத்தினுடைய அலங்காரம் மற்றும் பல்வேறு பணிகளை செய்து நமக்கு பெரிதும் உதவியாக இருந்த நம்முடைய பங்கை சார்ந்த பங்கில் பணிபுரிந்து வருகின்ற நம்முடைய அருள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். திரு இசை இல்லை என்றால் திருப்பலி வெறும் பலி. திரு இசைதான் இறைவனுடன் ஒன்றுமை சேர்க்கக்கூடிய ஒரு கருவி. இந்த திரு இசையை இசைத்த பாடல் குழுவினர், அவரை வழிநடத்திய அருள் சகோதரி மற்றும் பாடல் பாடிய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழா எளிதில் நடைபெறுவதற்கு பலரும்
பல்வேறு வகையில் உதவி புரிந்திருக்கிறார்கள் நன்கொடையாளர்கள். அது நன்கொடையாளர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்கொடை வசூலித்து பெரிதும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் அனைவருடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க மகிழ்வோம். தேர்களை கழுவி அழகு செய்து அலங்கரித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஒரு குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். நவ நாட்களில் சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருவழிபாட்டு குழுவினருக்கும் வழிபட சிறுவர்களுக்கும் நம் அனைவருடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சி நன்றாக நடைபெற பெரும் உதவியாக இருந்த சவுண்ட் அண்ட் லைட் ஒளி அமைத்து உதவிய ஜெமினி அவருடைய உதவியாளருக்கும் மற்ற ஒரு குழுவினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம். நமது பையன் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பும் ஒருங்கிணையும் புரிந்த அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாதுகாப்பு பணிகளை நமக்கு முழுமையாக வழங்கிய மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல் துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், அனைத்து நிலை காவலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்வோம். தமிழ்நாடு மின் வாரியத்துறை செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி மின் பொறியாளர் மற்றும் மின் வாரியத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. பொதுப்பணித்துறை, கட்டட கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குவோம். பாதுகாப்பு பணிகளை நமக்கு முழுமையாக வழங்கி வரும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை நிலைய அலுவலர் மற்றும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி மகிழ்வோம். சுகாதார பணிகளை சிறப்பாக செய்து கொடுத்த நகர மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இவ்விழாவின் வெற்றிக்கு பல நல்ல உள்ளங்கள் உதவியிருக்கிறார்கள். நேரடியாகவும் மறைமுகமாகவும் உழைப்பையும் ஒத்துழைப்பையும் நல்கியிருக்கின்றார்கள். அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இறுதியாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முறையாக ஒழுங்குபடுத்தி இந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைக்கு விழா கொண்டாடுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தவர், கண் துச்சாது முழு சுறுசுறுப்போடு உழைத்தவர் நம்முடைய உதவி பங்கு தந்தை. அவருடைய பணியானது அளவிட முடியாதது. அதனால் அவருக்கும் நம்முடைய அனைவருடைய சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஆசிரியராக அனைவரும் கேட்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித வனத்து மற்றும் பதுவை அந்தோணியார் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆசிரியர் கிடைக்க தொடர்ந்து தெரிவிக்கின்றோம். இந்த விழாவில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனதார பாராட்டுகளையும் சிறப்பு ஆசிபர தலைவணங்கி கொண்டாடுவோம்.
ஆண்டவங்களோடு இருப்பாராக. புலன்கள் அனைத்தையும் கடந்த இறைவனின் அமைதி உங்கள் இதயங்களையும் அறிவாற்றல்களையும் இறைவனுடைய இறைவர்தம் மகனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அறிவிலும் அன்பிலும் என்றும் காப்பாராக. நம்பிக்கை போதனையால் அவர் இன்று உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின்படியே அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வருவது ஆயே, வருவது